Hi, hello, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிம்பிள் கெட் ரெடி வீடியோ தான் இது. வெளியே போகிறீங்க, டே மேக்கப், அதே மாதிரி ஏதாவது ஒரு ஷாப்பிங்க்கோ இல்லை ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கோ போகிறீங்க அப்படின்னா இந்த சம்மரில் இந்த மாதிரி மேக்கப் போட்டிங்கன்னா வித்ஸ்டாண்ட் ஆகும். ஹெவியாக ஃபவுண்டேஷன்ஸ்லாம் போடும்போது அது வந்து ரொம்ப க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை நல்லபடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாவே போதும் டே டைமுக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நான் ரொம்ப மினிமல் ப்ராடக்ட் வச்சு தான் பண்ணுறேன். ஸோ ஹெவி மேக்கப் எதுவும் கிடையாது. ஸோ ஆல்ரெடி என்னோடய ஸ்கின்னில் வந்து மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் போட்டாச்சு. சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் என்னது ரொம்ப ஹெவியான சன்ஸ்க்ரீன். ஸோ தட் நான் வந்து லைட்டாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வச்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து என்னோடய பேர் ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போட்டால் லிப்பை வந்து ப்ரிப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து டேரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். ஸோ எனக்கு ரொம்ப ஹெவியாக ஓப்பன் போர் ப்ராப்ளமோ லைக் ரொம்ப டார்க் பச்சி ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இருந்தாலும் லைட்டாக இந்த அரவுண்ட் த மவுத் லிட்டில் பிட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து இருக்குது. இருந்தாலும் நான் அதை ரொம்ப நேச்சுரலாக வச்சுக்க விரும்புகிறேன். ஸோ எனக்கு எப்பயுமே பொதுவாக எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து ஹெவி மேக்கப் செட் ஆகாது. ஸோ தட் நான் ரொம்ப மினிமலாக வச்சுப்பேன். ஸோ இது வந்து என்னோடய ஷேடில் இருக்க ஃபவுண்டேஷன். ஸோ நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நெசசரி கிடையாது. ஸோ உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேட் வந்து மெப்ளின்லேயோ இல்லை எல்ஏ கேர்ள்லேயோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மினிமல் பட்ஜெட் அப்படிங்கிறப்ப. இல்லை அப்படின்னா நீங்கள் மேக்கில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யோர் விஷ். உங்களோட ஷேடில் ஒரு காம்பேக்ட் வேணும். ஸோ இதுவும் ஒரு ஃபவுண்டேஷன் தான். இது வந்து பவுடர் ஃபவுண்டேஷன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ப்ரஷ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இதில் வர அதே ஸ்பஞ்சு யூஸ் பண்ணாவே உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ஈவனாக பண்ணலாம். அதனால் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணும்போது வந்து லைக் அழுத்தி தேய்க்கிறதுலாம் வேணால் ஜஸ்ட் டேபிங் மோஷன் தான். சி ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைட்டாக ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி டேம்பாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக தெரியாது. பட் நீங்கள் டைம் ஆக ஆக்சுவலாக நம்மளோட நேச்சுரல் செபேஷியஸ் கிளாண்ட்லேருந்து செக்ரேட் ஆகிற ஆயில்னால நல்ல ஒரு க்ளோயி ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸோ நேச்சுரலாக எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் பவுடர்லேயே வந்து க்ளோயி ஃபினிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் டெய்லி மேக்கப்புக்கு. ஸோ ட்ராக் பண்ணாதீங்க, ஜஸ்ட் டேப் பண்ணி எடுங்க போதும். சரி, இங்கே வந்து எனக்கு ரெட் பேட்ச் வந்து இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஹைட் ஆகிடும். அதே மாதிரி ஐலிட்க்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அண்டர் ஐயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். லைக் ரொம்ப ஆயிலி செக்ரேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து ஐ மேக்கப் போயிடலாம். ஸோ நான் வந்து ஒரு ஜீன் போட்டிருக்கேன், அதே மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டிருக்கறனால என்னோடய ஐ மேக்கப் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹெவியாக பண்ண மாட்டேன். என்னோடது வந்து ஒரு ப்ரௌன் ஷிம்மரி ஐ ஷேடோ. ஸோ நான் இதை எடுத்து லைட்டாக என்னோடய ஐலெட்ஸில் ரொம்ப மைன்யூட்டாக இது பண்ணுறேன். எனக்கு வந்து ஜஸ்ட் இருக்கா மாதிரி தெரிஞ்சால் போதும். ரொம்ப ஹெவியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கிளிட்டர் கொடுத்தா போதும். ஸோ டே மேக்கப் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஹெவியாக போட்டுட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா எல்லோரும் உங்களுக்கே ஒரு மாதிரியாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு பாசிபிள் மேக்கப் தான் சொல்கிறேன். ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, ஒரு பஸ்ஸில் போகிறீங்க இந்த சம்மரில் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி போட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்வர்டாகவும் தெரியாது, ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஸோ இந்த மேக்கப் வந்து ஏசியில் எப்பயும் காரில் போகிறவங்களுக்கானது கிடையாது. ஜஸ்ட் ஒரு லைக் டி நகர் ஷாப்பிங் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐலைனர் ரொட்டீன். ஸோ நான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் லைனர் வந்து போட போகிறேன். ஸோ அதுக்கு என்னோடய லைனர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ
மாதிரி இந்த ஐஸும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ எப்பவுமே மிரரை ஸ்ட்ரைட்டாக பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். சைடில் எங்கேயும் பார்க்காதீங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நான் சிம்பிளாக வந்து லைனர் வந்து போட்டாச்சு. ஸோ லைனர் போட்டதுக்கப்புறமா வந்து மஸ்காரா போட போகிறேன். ஸோ அதே மாதிரி அப்பர் லேஷ் போன மாதிரி லோவர் லேஷும் வந்து லைட்டாக கொடுத்தோம்னா கொஞ்சம் போல்டாக தெரியும். ஸோ லைனர் போட்டாச்சு, அதே மாதிரி மஸ்காரா போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஐப்ரோஸு ஜஸ்ட் செட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் நான் எனக்கு ஓவர் ஸ்வெட்டிங் இருக்கும். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் ஸ்பூலி வச்சு ஜஸ்ட் செட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிக்கிட்டேன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு அது அப்படியே இருந்துடும். ஸோ அதனால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிப்பு. ஸோ லிப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லிப் லைனர் வந்து போட போகிறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு நியூட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். பட் என்னோடய அவுட்டர் வந்து கொஞ்சம் போல்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய நியூட் லிப்ஸ்டிக் தாண்டின கலர் இது வந்து டார்க் கலர் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய லிப்பை வந்து ஃபஸ்ட்டு ஷேப்க்கு வரைஞ்சிக்கிறேன். ஸோ கார்னர்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளே கொடுத்துக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு நியூட் வந்து கொஞ்சம் அப்படியே சட்டிலாக தெரியாது, கொஞ்சம் போல்டாக தெரியும். வந்து என்னோட ஒரு ப்ரௌன் ஷேட் ஸோ இவ்வளோ தான் என்னோடய மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. நான் இவ்வளோ தான், இதுக்கு மேலே மேக்கப் எதுவும் ஹெவியாக மார்னிங் டைம் டே டைமில் மேக்கப் அப்படின்னா இவ்வளோ தான் நான் போடுவேன். இதுக்கு மேலே ஹெவியாக எதுவும் போட மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஷாப்பிங் போகிறேன், வெளியே போகிறேன் அப்படின்னா கூட எனக்கு ஸ்வெட் ஆனால் கூட ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ வச்சு டேப் பண்ணி எடுத்தால் போதும். எனக்கு அப்படியே ஃபுல்லாக மேக்கப் வந்து ஃபவுண்டேஷன்லேருந்து க்ரீஸ் ஆகி வெளியே வர மாதிரியும், அதே மாதிரி க்ரீஸ் லைன்ஸ் ஸ்மைல் லைன்ஸ்லலாம் போய் டெபாசிட் ஆகிற மாதிரியும் எந்த ஃபீலுமே எனக்கு இருக்காது. ரொம்ப நேச்சுரல் லுக்காக இருக்கும். லைக் மேக்கப் போட்டதே தெரியாது. லைக் லிப்ஸ்டிக், ஐலைனர், மஸ்காராலாம் வந்து தெரியும், பட் பேஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி ரொம்ப சட்டிலாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக எனக்கு வந்து எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின்ஸ் லைட்டாக வந்து ஆயில் வந்து ஊஸ் அவுட் ஆகி வெளியே வரும்போது கொஞ்சம் நல்ல ஷைனிங்காக இருக்கும். ஸோ எனக்கு அந்த லுக் வந்து பிடிக்கும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. See you in the next video.